எத்தனையோ விதமான ரசம் வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரசம் பார்க்கலாங்களா? சம்மர் சீசன் ஸ்பெஷல் பச்சை மாங்காய் பருப்பு ரசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு சின்ன மாங்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இடிக்கல்லில் 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம், மிளகை தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதையும், வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மாங்காய் ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டு, சீரகம், மிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மாங்காய் பியூரி, தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு வேக வச்ச துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் சேர்ந்து கலந்து கமகமன்னு வாசம் வரும். அப்போ அந்த அளவுக்கு இறக்கிடுங்க. சூப்பரான பச்சை மாங்காய் பருப்பு ரசம் ரெடி. வெறும் மாங்காய் மட்டும் சேர்த்து செய்கிறதோட கொஞ்சம் பருப்பு போட்டு செய்யும்போது அதோட வாசமும் சரி, டெக்ஸ்சரும் சரி, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.